மிதுன ராசி. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதனே அதிபதியாக கொண்டதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களை ஒரு நுணுக்கமான விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு முடிவெடுப்பதுலேயுமே ஒரு நுணுக்கமாக எடுப்பாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மே மாதம், இந்த 2026 மே மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க? இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஒரு வசந்த காலத்தோட ஒரு தொடக்கமாக அமைய போகிறதா? ராசிநாதன் புதன் மற்றும் பாக்கியாதிபதி குருவின் சஞ்சாரத்தினால உங்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே இனி மின்னல் வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்தால் கூட ஒரு சில விஷயம் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு நிலையில் ஒரு சில கிரக மாற்ற நிலத்தினால நடக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே நிறைந்திருக்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் தவிர்க்கணும், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே நேரத்தில் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். இந்த மே மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறான நிலைகளில் முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகிறது. இந்த மாதத்தோட கிரக நிலவரங்களை ஆராயும் போது மே 14ஆம் தேதி வரைக்குமே ஒரு விதமான ஒரு பலன்களும், அதற்கு பிறகு கிரகங்களின் அதிரடி மாற்றங்களால் உங்களுக்கு மற்றொரு விதமான சாதகமான பலன்களும் கிடைக்கப்பெறுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதாவது தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாகவே உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் அமர்ந்து சூரியனோடு இணைந்திருப்பது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி தொடி கொடுப்பார். அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவங்களோட ஆதரவால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் மறைந்திருந்தாலும் அது உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை காட்டிலும் கடந்த கால கவலைகளை மறந்து நிகழ்கால மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த மே 15ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ உங்களோட ராசிக்குள்ளேயே சுக்கிரன் பிரவேசிப்பதும் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துக்கு செல்வதும் பரிவர்த்தனை யோகம் போன்ற நல்ல பலன்களை எல்லாமே நிறைய கொடுக்கும். இதன் விளைவாக உங்களோட ஆளுமை திறன் மற்றும் உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இதுவரைக்குமே உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவங்க கூட இப்போ உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே தலையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாகவே திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தோட நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அல்லது வெளிநாட்டு சுற்றுலா செல்ல திட்டமிடுறவங்களுக்கு இது ஒரு உகந்த ஒரு ஏற்ற காலமாக இருக்கும். 10ஆம் இடத்துல நிலவிய கிரகங்களோட அழுத்தம் மே 12ஆம் பிறகு குறைவதனால உங்களுக்கு பணியிடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களை பணிகளை செம்மையாக முடித்து நல்ல பாராட்டு பேரு இது எல்லாமே வாங்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் புதிய ஆடை வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, வாகன சேர்க்கை இந்த மாதிரியான யோகம் எல்லாமே வலுவாக இருக்குது. ஸோ செவ்வாய் பகவான் மேசராசிக்கு மாறுறதுனால உங்ககிட்ட இருந்து வந்த தயக்கம் மறைந்து ஒரு துணிச்சல், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நாள்பட்ட உபாதைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, எல்லா நோயுமே உங்களுக்கு தீர்ந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி பெறுவீங்க. இந்த டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோமா
ராசிநாதன் 12ல் இருப்பதனால சின்ன சின்ன பயண செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது அனைத்துமே பெரும்பாலும் சுப செலவுலாம் இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரித்து கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கான மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த 2026 மே மாதத்தின் பார்த்திங்களா மிதுன ராசி நேயர்களுக்கு தங்களோட தனித்திறமையை உலகிற்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்ப உறவுகளை பலப்படுத்தவும் கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி நேயர்கள் இன்னும் உங்களுடைய ராசிநாதனை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரும்பாலுமே இந்த பல விதங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம், பணவரவு இது எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். வேலையில் ஒரு நிலைத்தன்மை இருந்தாலும் அதே போல் தான் அலைச்சல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது போன்றவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம், பொதுவாக எந்த விஷயங்களில் என்னெல்லாம் நடக்கும், எதில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதாவது சூரியன் பெயர்ச்சி செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதன் பெயர்ச்சி அப்படின்னா மனக்குழப்பம், குடும்பத்தில் செலவுகள் இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தோமா சுக்கிரன் பெயர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். செவ்வாய் பெயர்ச்சி தொழில் வளர்ச்சி, மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். சனி பெயர்ச்சி வேலை மற்றும் தொழிலில் ஒரு நிலைத்தன்மை இருக்கும். ராகு பெயர்ச்சி திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கேது பெயர்ச்சி நடுநிலையான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பராபவ ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு கிரகநிலைகள் சாதகமான ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது. இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களில் கலவையான காலமாக இருந்தால் கூட பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமாக தான் இந்த டைம் இருக்குது. தனிப்பட்ட விதத்தில் ஒரு மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்படியும் இருக்கும். மாதத்தோட 2ஆம் பாதியில் அலைச்சல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடல் உஷ்ணத்தினால பாதிப்பு இது எல்லாமே ஏற்படும். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் திணறுவீங்க. நிதானமாக செயல்படுவது, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் பணம் மற்றும் பொருளாதாரம் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் ஃபைனான்ஸ் இன்கம் பார்த்திங்களா மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக திருப்திகரமான மற்றும் மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை, அதாவது பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாளாக வராமல் இருந்து வந்த தொகைகள் கூட இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு நிலைத்தன்மை ஏற்படும். அதாவது புதிய வேலை வாய்ப்பு விரும்புகிறவங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா இந்த மே மாதம் 2ஆம் மாதத்தில் இருந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது. அதே போல் தான் குடும்பத்தில் சகோதரர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்தா கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். 2026 முற்பகுதியில் குரு பகவான் ஜென்ம ராசியிலும் மே 26 வரைக்குமே சனி பகவான் 10ஆம் வீட்டிலும் அதாவது கர்மஸ்தானம் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல், உடல்நல பாதிப்பு, உத்தியோகத்தில் தேவையில்லாத மன உளைச்சல் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. ராகு கேதுவோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா 9ல் ராகு மற்றும் 3ல் கேது சஞ்சாரம் 2025 இறுதியில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அவசரம் மற்றும் குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரருக்கு அழைப்பாய்தல், மிதுன ராசின ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனச்சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நுரையீரல், கால்கள், தோல் மற்றும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் ஜீரண கோளாறு, கழுத்து, தோல்வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. 2026
தொடக்கத்தில் மார்ச் வரைக்குமே உங்களுக்கு வேலையில் எதிர்ப்புகள், பதவி உயர்வு தாமதம், வியாபாரத்தில் நெருக்கடிகள் இது எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், குடும்ப உறுப்பினர்களோட குறிப்பாக உடன் பிறந்தவங்களோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலுமே கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நல்லது உங்களுடைய ராசிப்படி. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட நண்பர்கள் வகையில், உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.